தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான தினக்கூலியை 500 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வாசன் வலியுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி வால்பாறையில் கட்சி தொண்டர்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் வனத்துறை சார்பில் 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையினால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியை சார்ந்த மக்கள் கோடகன் கால்வாயில் இறங்கி கழிவு நீருக்குள் நின்றவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை, பாலம் விரிவுபடுத்தப்படாததால் தினமும் விபத்து நடப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் தொட்டியப்பட்டியில் உள்ள பாம்பாளம்மன் கோவிலில் மாசி திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான கரகம் பாலிக்கும் நிகழ்ச்சி மற்றும் வான வேடிக்கையை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பக்தர்களிடம் இருந்து அர்ச்சனை தட்டுக்களை பெற்றுக்கொண்டு விபூதி வழங்கியுள்ளனர். பூசாரிகள் வழங்க வேண்டிய பிரசாதங்களை காவலர்கள் வழங்கியது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனை சிறப்பு வார்டு அருகே உள்ள கழிவுநீர் தொட்டியில் சினை மாடு விழுந்துள்ளது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் சினை மாட்டை பத்திரமாக மீட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணை நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 18 அடி உயர்ந்துள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் பயிர் சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.